நான் இருக்க மாட்டேன் இந்த இடத்துல. நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். நல்லா தானே டிவி பார்த்துருந்தா? நீ அறிவு கட்டவில்லை. அதான் சிட்டி வாழ்க்கை வாழ்ந்த விட்டுட்டு டிவியில் இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. கிராமத்துக்கு போகிறோம், அதுவும் போகிற ட்ரெஸ்ஸை பாரு. இங்கே போனால் இப்போ என்ன பண்ணலாம், உனக்கு வேலை தர மாட்டாங்க. ஏதோ ஒரு ஆஃபீஸர் வந்துருக்குறாங்கன்னு நினச்சிப்பாங்கடி. சி மா. அது ஒன்றும் இல்லைங்க, நியாயமாக சொல்லுங்க. இப்போ தான் டிவி பார்த்துன்னு இருங்க. 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று இருக்குது. அதுவே ஜனங்க வந்து நம்ம மகளிர்லாம் போய் உட்காந்து அழகாக ரெஸ்ட் எடுத்து நல்லா சம்பாதிக்கிற ஒரு அருமையான வேலை திட்டம். இப்போ தான் டிவி பார்த்தேன். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றிட்டாங்களாம். அதுக்கு ஒரு சைடு போராட்டம் பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு சைடு 100 நாள் தான் இருக்கணுன்றாங்க. எப்படி இது 125 நாள் வந்துடும்? இந்த வந்து சிட்டி நம்ம வாழ்க்கை செட்டே என்னால் முடியாது. காலையில் வேலைக்கு போயிட்டு ராத்திரி 9 மணிக்கு வர்றதுக்கு அழகாக போனோமா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் ஜாலியாக உட்காந்துங்க. அதனால தான் வில்லேஜ் சைடு போகிறேன். 125 நாள் வேலையை நான் செட் பண்ணி போகிறேன். நான் போயிட்டு வீடு பார்க்குறேன், ஃபேமிலியோட வந்து சேருங்க. நீ உன் பிள்ளை குட்டியெல்லாம் வந்து சேர்ந்துருங்க. அப்போ வீடு பார்க்குறேன். ஓகே, பாய். எங்கடி போற? எங்கடி போற? நாளும் கத்திக்கிட்டே இருக்காரு. இந்த தாமரை வேற சொம்ப திட்டிக்கிட்டே இருக்கு, அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. என்னோட வெற்றி பாதையே தடுக்கிறீங்க திட்டி. மறுபடியும் இந்த சிட்டி வாழ்க்கை தானே ஆச்சா? இந்த பேகம் வேணாம், ஒன்றும் வேணாம். நீ அங்கே போகிறேன்னு ரொம்ப பேசுகிற. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வள்ளல். அதை போய் பாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த ஊருக்கு வந்தோம். மறுபடியும் நீ அந்த ஊருக்கு போகிறேன்ற. வா அப்படி.